வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கி அந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, தி 7 Deadly Sins சீசன் 2 எபிசோட் 9 எ ப்ராமிஸ் டு த ஒன் ஹூ லவ்ஸ் யூ. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சீரிஸ் போட்டிருப்போம். ஸோ எல்லாமே வேறு லெவல் இருக்கும். உங்களுக்கு டைம் கிடச்சா போய் அதையும் பாருங்கள். சரி, வளவன பேசாமல் வாங்க நம்ம இன்னைக்கான கதைக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஈஸ்டர் அப்படிங்கிற ஒரு நகரத்தை தான் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நகரத்துக்குள்ள தான் நம்ம மெலிதாஸோட பவரை மெர்லின் இந்த இடத்துல ஒழிச்சு வச்சிருப்பா. அண்ட் அதையுமே திரும்ப எடுக்கிறதுக்காக ஒரு ட்ரைனிங் கேவ் மாதிரி எல்லாருமே உள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் முன்னும் உங்களை பார்த்ததை விட ரொம்பவே நல்லா வளர்ந்துட்டீங்களாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 2 பெண்ணுங்க சீஃபாக இருப்பாங்கல்ல. ஸோ அவங்கள பார்த்துட்டு இங்கே நம்ம மெலிதாஸ் பேசிகிட்டு இருக்கிறான். அண்ட் அவனோட சக்தியை ரிட்ரைவர் பண்ணுறதுக்காக அவனோட பாஸ்ட்டுக்கு வந்திருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா தன்னோட காதலே லிசு தான் இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் இங்கே ஏடின்புருக்கு மலையை காட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த மலையில் பார்த்தீங்கன்னா மெலாஸ்குள்ளே எங்கேயோ போயிட்டு வந்துருக்கிறா. எங்கடி இவ்வளோ நேரம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம கிளான் கேட்டுகிட்டே இருக்கும்போது ரொம்பவே சந்தோஷமான ஒரு ஃபன் கிடைக்கிற இடத்துக்கு நான் போயிட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்னு மெலாஸ்குள்ளே பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் பக்கத்து டவுனான போர்ட் இவால்னோக்கா அப்படிங்கிற ஒரு ஊரில் அங்கே ஏதோ ஒரு கடைக்காரர்கிட்ட இங்கே வேன் பேசிகிட்டே இருக்கிறா. என்னது செத்தவங்களை திரும்ப கொண்டு வரதுக்கான மருந்தா? அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நான் இந்நேரம் பெரிய ஆளுக்கு விற்றுட்டு நான் இந்நேரம் பணக்காரனாக இருக்க மாட்டேனா? அந்த மாதிரியெல்லாம் மருந்தெல்லாம் எதுவுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்காரர் சொல்கிறாங்க. அப்படின்னு எல்லாருமே என்னை ஏமாற்றிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு நிமிஷம், ஆனால் பக்கத்து டவுனில் இன்னொருத்த எவனோ செத்தவனை திரும்ப உயிரோடு கொண்டு வந்தானு ஒரு கட்டுக்கதையை கேட்டேன். நீங்கள் எதுக்கு அங்கே போய் செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிறாங்க. ஸோ பேனே மேலே கேட்டுட்டு வேகமாக நடந்து போகிறான். பேன் சொல்லாமக்கலாம் எங்கடா போகிறோம் அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம இப்போ ரேவன் சிட்டி ஆஃப் தீவ்ஸுக்கு தான் போக போகிறோம் அப்படின்னு பேன் சொல்லிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் இங்கே தன்னோட பவரை ரிட்ரீவ் பண்ணிருக்காங்க. மெலிதாஸ் ஒரு குகைக்குள்ளே போயிருப்பான்ல. ஜனேரி, எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம மெலிதாஸே இந்த மாதிரி கண்ண மூடிட்டு இருக்காரு. அவர் இந்த மாதிரி பண்ணால் தான் அவருக்கான சக்தி திரும்ப கிடைக்குமா அப்படின்னு எலிசபெத் சொல்லிட்டே இருக்கிறான். ஆமாம், இப்படி பண்ணால் தான் அவருக்கான சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதே சமயத்தில் இங்கே ஜனேரி சொல்லிட்டே இருக்கிறா. அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு எலிசபெத் கேட்கும்போது இந்த பூச்செடியை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுஞ்சாடி கொடுக்குறா. இன்னும் இதில் வெறும் மண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் கேட்கும்போது இந்த பூஜாடியில் ஒரு டிசீஸ் கலந்த ஒரு விதை இருக்குது, பூ விதை இருக்குது. அந்த பூ விதையை நீ பூக்க வச்சா தான் உனக்கான சக்தி இந்த இடத்துல வரும். இல்லைன்னா நீ போர்க்களத்தில் எப்போவுமே மெலிதாஸுக்கு உதவி பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜனேரி சொல்லிட்டு இருக்கிறா. ஆனால் இது என்னால் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. உன்னால் தான் பண்ண முடியும், உன்னால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜனேரி சொல்லிகிட்டே இருக்கிறா. நீ மட்டும் இதை பண்ணலின்னு வச்சுக்க, மெலிதாஸ் கூட நீ எப்பவுமே சண்டை போட போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜனேரி சொல்லிட்டா. அப்படின்னு சரி, நான் இந்த மெலிதாஸுக்காகவே நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலிசபெத் அவளோட ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறா. ஆனால் இங்கே கனவு உலகத்தில் நம்ம மெலிதாஸ் இதெல்லாமே கனவு தான், நான் இதெல்லாமே எதையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் கிட்ட பேசிட்டு போயிட்டு இருக்கிறான். உனக்கு என்னடா ஆச்சு மெலியோ, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாமே இல்யூஷனாக இருந்தால் இதுமே இல்யூஷனாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்டோட பூப் சமைக்க பார்த்துட்டு இருக்கிறான். நீ கொஞ்சம் கூட மாற வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி ஒரு உதவுறா பாருங்க. அப்படின்னு இது எல்லாமே இல்யூஷன் இல்லை, நிஜமான தான் மாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் பேசிகிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் அவன் தூக்கி வளர்த்த பறவையான வேண்டலுமே அங்கேயே தான் பறந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நான் எப்போ லிஸ் இந்த மாதிரி கடைசியாக பார்த்தேன்னு எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம மெலிதாஸ் நடிச்சுக்கிட்டே இருக்கிறான். இந்த உனக்கான சாப்பாடு இல்லை வேண்டல், உனக்கான சாப்பாடு நான் தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸுக்கு சாப்பாடு பரிமாறிக்கிட்டே இருக்கிறா. நான் கடைசி அவளை எப்போ இந்த மாதிரி ஒரு அழகான இடத்துல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெலிதாஸ் ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே சீன் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஷன் மாதிரி கொண்டு வராங்க. நம்ம மெலிதாஸுக்கு திடீர்னு நினைவு மாறி போகிற மாதிரி நம்ம லிஸுமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக கட்டி பிடிச்சிட்டு இருப்பாள். ஆனால் இந்த இடத்துல அவள் செத்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ அவள் செத்து போய் பிடிச்சிட்டு இருக்கிறா. என்னன்னு பார்த்தா 10 கமாண்ட்மெண்ட்ஸ் டேனாஃபோர் கிங்டமில் போட்டு புரட்டி எடுத்துகிட்டு இருப்பாங்க. தன்னோட விரும்பின காதலிக்காக இந்த மாதிரி நடந்ததா மெலிதாஸால் தாங்கிக்கவே முடியல. அவனோட ஆக்ரோஷமான கோவம் பார்த்தீங்கன்னா அந்த டானாஃபோர் கிங்டமே ஃபுல்லாக அழிச்சிருச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த டானாஃபோர் கிங்டமே பெரிய பள்ள மாதிரியே இருக்கும். அவ்வளோ பெரிய வெடி விபத்து நடந்ததுக்கு அப்புறமும் திரும்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கதை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. என்னாச்சு, நான் திரும்ப இதை எடுத்து வந்திருக்கிறேன் அப்படின்னா ஜனேரி என்னை எதுக்காக ட்ரெயின் பண்ணுறேன்னு நல்லாவே புரியுது. நான் என் கோவத்தை எமோஷன்ஸ் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு மெலிதாஸ் சொல்லிட்டு இருக்கிறான். தன்னோட மனசுக்குள்ள நடக்கிற விஷயத்தை மெலிதாஸ் ஃபிசிக்கலாக வெளியே காட்டிட்டு இருக்கிறான். இதை பார்த்து எலிசபெத்துக்கு ரொம்பவே ஒரு மாதிரி சோகமாயிருச்சு. எலிசபெத், நீ மெலிதாஸை பார்க்காம முதல்ல உன்னோட வேலையில குறியாரு அப்படின்னு ஜனேரி சொல்லிட்டு இருக்கிறா. ஆனால் அதே சமயத்தில் நம்ம மெலிதாஸுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு கதைகளை வந்துட்டாங்க. மெலிதாஸ், எதுக்காக எப்படி இருக்கிற, சீக்கிரமா நம்ம ஒரு மிஷனுக்கு போயிட்டு இருக்கிறோம், எதுக்காக இங்கே கொண்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லிஸ் கூப்பிட்டு இருக்கிறா. மறுபடியும் பார்த்தீங்கன்னா சீன் கட் பண்ணி அங்கே லிஸ்ஸை கொள்ற மாதிரி ஒரு சீன் வருது. மறுபடியும் நமக்கு மெலிதாஸ் சென்ஸ்ட் ஆகி அந்த ஊரையே திரும்ப அழிச்சிட்டான். ஸோ திரும்ப அந்த ஊரையே பார்த்தீங்கன்னா திரும்ப அழிச்சிக்கிட்டே இருக்கிறான் நம்ம மெலிதாஸ். ஸோ மெலிதாஸ் சித்திரவதைப்படுறதை பார்த்துட்டு எலிசபெத்தால தாங்கவே முடியல. ஒரு நிமிஷம் நீ அமைதியாரு, இது நம்ம மெலிதாஸோட கோவத்தை கட்டுப்படுத்துறதுக்கான ட்ரைனிங் கிளாஸு. ஸோ அவன் இப்போ ஒரு நரகத்தை கண்டுட்டு இருக்கிறான், நம்மளுக்கெல்லாம் அதில் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜனேரி சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் இங்கே ஹாக் எல்லாருமே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏப்பா அவங்க எல்லாருமே இங்கே போயிட்டாங்க, நம்ம என்ன பண்ணுறது, ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பேசிகிட்டே இருக்கும்போது அப்படின்னா நீங்களும் ட்ரைனிங் எடுக்க தான் போகிறீங்க, நீங்கள் போய் இந்த ட்ரைனிங் எவ்வளோ போய் ட்ரெயின் எடுங்க, ஏன்னா நீங்கள் எதிர்த்து போடாத போகிறது லெஜெண்டரி டீமன்ஸான 10 கமாண்ட்மெண்ட்ஸ். அதனால் நீங்கள் எல்லாருமே போய் இந்த ட்ரைனிங் எவ்வளோ ட்ரெயின் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல லேடி ஜென்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு முன்னாடி அங்கே நிறைய பேர் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. என்னென்னு பார்த்தா அந்த இடத்துல ஹென்ட்ரிக்ஸ் தான் நடந்து வந்துருக்கிறா. ஹென்ட்ரிக்ஸன் நீயே படுறா இங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு கிங்க அட்டாக் பண்ண போயிட்டே இருக்கும்போது அவன் மைக் மட்டும் கீழே விழுந்துட்டான். அந்த அதே சமயத்தில் இவங்க எல்லாருமே ரொம்பவே கடுமையாக ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தாங்க.
எனக்கு அவங்கள நினச்சா ரொம்பவே பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னா பேசிகிட்டே இருக்கும்போது, இங்கே நல்லா கருகிற வாசனை அடிக்குதுப்பா, எனக்கு கருகிற வாசனை ரொம்பவே பிடிக்குமே, அங்கே சாப்பிட்றக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரிக்சன் கிட்ட போயிட்டே இருக்குது. ஆனால் அந்த இடத்துல போய் பார்த்தா தெரியுது கருகுனது வேற யாருமே இல்லை, அந்த 3 மடச்சாமரிக்கான கில் தண்டர், கிரியாமோர் அப்புறம் ஹாஸ்டர் தான். ஸோ இவங்க 3 பேரும் ட்ரெயினிங் எடுத்துகிட்டு ஃபுல்லாக கருகி வந்து கீழே வந்துட்டாங்க. இவனுங்க 3 பேர் தாண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹாக் பேசிகிட்டே இருக்கிறாண்டா. அதே சமயத்தில் நம்ம மெலியதாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதைப்பட்டு இருக்கிறா. ஏன்னா தன்னோட காதலி ஒரு தடவை செத்ததே தாங்க முடியாத நம்ம மெலியதாஸ் திரும்ப 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 எப்படியோ ஒரு 5 தடவையாட்ட தன்னோட காதலி சாகிறதே பார்த்துருப்பான். அண்ட் அவனுமே பார்த்தீங்கன்னா அந்த கதையில் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கி போயிட்டே இருக்கிறா, தன்னோட காதலியோட விளாண்டுக்கு போயிட்டே இருக்கிறது. ஸோ மெலிதாஸ் நீயும் நானே எப்பவுமே ஒன்றா இருப்போம்ல, நீ நானும் இனிமேல் எப்பவுமே பிரிவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லிஸ் பேசிகிட்டே இருப்பா. அதே நினைவுகள் மறுபடியுமே லிஸ்ஸை கொள்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்குது. ஸோ நம்ம கோவப்பட்ட மெலிதாஸ் டான் ஆஃப் கிங்டமே அழிச்சிட்டா. ஸோ மறுபடியும் இன்னொரு தடவை ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு அந்த டான் ஆஃப் கிங்டமே அழிச்சிட்டா. இப்படி திரும்ப திரும்ப மறுபடியுமே பார்த்தீங்கன்னா டான் ஆஃப் கிங்டமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டே இருக்கிறான். இதால் அவனால் சுத்தமாக சகிச்சிக்கவே முடியல. அப்படின்னா சரி மெலிதாஸ் நான் உன்னை திரும்ப கொண்டு வர போகிறேன், இதுக்கு மேலே நீங்கள் இருந்தால் உங்களோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கொண்டு வந்துட்டா ஜெனேரியுமே. ஜெனேரி எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிகிட்டு இருந்தேன், நான் என்னோட ப்ராசஸ் எல்லாம் இருந்தேன், எதுக்காக இப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் உங்களோட கோவத்தை கட்டுப்படுத்த முடியல, ஸோ நீங்கள் கமெண்ட் இருக்க வேண்டியதா, நீங்கள் விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனேரி சொல்லிட்டு இருக்கிறா. இதை கோவப்பட்ட நம்ம மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா செவத்தை குத்திட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறான். கவலைப்படாதீங்க, நீங்களும் உங்களோட உயிரை தியாகம் பண்ணி எத்தனை தடவை எங்களுக்காக காப்பாற்றுவீங்க, பரவாயில்ல விடுங்க மெலியதாஸ், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் ரொம்பவே சந்தோஷமாக சொல்லிட்டே இருக்கிறா. இதை பார்த்து நம்ம மெலியதாஸுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்து, ஜெனேரி இந்த ஒரே ஒரு தடவை என்ன அனுப்பு, நான் உனக்காக ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் உயிரோட இந்த தடவை திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் சொல்லிட்டே இருக்கிறான். ஆனால் நீங்கள் இன்னொரு தடவை உள்ளே போயிட்டு கோவப்பட்டீங்கன்னா உங்களோட உயிர் போகிற அளவுக்கே வாய்ப்பு இருக்குது, நீங்கள் தைரியமாக தான் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெனேரி பேசிகிட்டே இருக்கும்போது, நான் கன்ஃபார்மாக தான் சொல்கிறேன், என்னால் தைரியமாக உள்ளே போக முடியும், என்னை நீயே அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸுமே ஒத்துக்கிட்டான். அப்படின்னா சரி நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் கண்டிப்பாக உயிரோட தான் திரும்பி வருவேன், என்ன நீங்கள் நம்பி இருக்கலாம் அப்படின்னு மெலியதாஸ் சொல்லிட்டு இருக்கிறான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவனோட கனவு உலகத்துக்குள்ள போயிட்டான். ஸோ இப்போ எனக்கு நல்லாவே புரியுது, நான் என்னோட காதலி லிஸ் மேலே இருக்கிற எமோஷன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டாதான் நான் இந்த ட்ரையலில் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் ஒரு வழி இந்த ட்ரையலோட உணர்ச்சி என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். ஸோ தன்னோட காதலியான லிஸோட நினைவுகள் தான் வந்துட்டு போயிட்டே இருக்குது. மெலியதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கிறா. ஸோ தன்னோட காதலி செத்துருக்கிறத பார்த்துட்டு, என்ன எப்போவுமே அமைதியாக இருக்கிறதான்னு ரொம்பவே நல்லது, நீயும் அப்படித்தானே சொல்லுவ லிஸ் அப்படின்னு சொல்லிட்டு செத்து போட தன்னோட காதலி பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு மறுபடியும் டான் ஆஃப் கிங்டம் அழிச்சிட்டான். ஸோ இவர் மறுபடியும் அந்த வேலையை காட்டுறாரு இருக்குது, நான் இவர் திரும்பி இந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படின்னு ஜெனேரி அவளோட மேஜிக் போட்டுக்கிட்டே இருக்கும்போது, இல்லை வேண்டாம் அப்படி பண்ணாத, நம்ம மெலியதாஸ் நம்மகிட்ட ப்ராமிஸ் பண்ணார்ல திரும்ப வருவேன் அப்படின்னு, அதனால நம்ம அவரை நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் அந்த இடத்துல தடுத்து நிறுத்திட்டே இருக்கிறா. அண்ட் இன்னொரு ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு இருக்குது. மெலியதாஸ் எதுக்காக என்ன சும்மா என்ன காப்பாற்றிக்கிட்டே இருக்கிற, எனக்கு என்ன காப்பாற்றிக்க தெரியும், நீ எதுக்காக என்ன சும்மா காப்பாற்றிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்லேயே நம்ம லிஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறா. அண்ட் மறுபடியும் சீன் கட் பண்ணோம். 10 கமெண்ட்மெண்ட்ஸில் இருக்கிற ஒரே ஒரு மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸோட நெஞ்சிலே குத்திருக்கோம். அண்ட் இதை பார்த்து நம்ம மெலியதாஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல சைலண்ட்டாகவே இருப்பான். ஸோ இது எல்லாத்தையுமே நான் தாங்கினா தானே நான் இந்த இடத்துல உயிர் வாழ முடியும் அப்படின்னா சரி என்னால் இதுக்கு மேலே முடியல, ஏன்னா எப்படி இதெல்லாமே என்னால் முடியும், நீ என்னோட காதலி, என் உயிரெலாம் பாதி, நீ செத்ததை என்னால் திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்க முடியாது, அதனால தான் நான் அவங்களை கொண்டுக்கிட்டே இருக்கிறேன். இருந்தாலுமே எனக்கு உன்னை பற்றின ஞாபகம் எப்பவுமே வராது, ஏன்னா நான் உன்னை பற்றி மறந்தால் தானே எனக்கு ஞாபகம் எல்லாமே வரத்துக்கு, அதனால தான் நான் இந்த தடவை உன் மேலே கோவப்படாமல் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலியதாஸ் அந்த இடத்துல ரொம்பவே சாந்தமாக வந்துட்டு அந்த இடத்துல தன்னோட காதல் இப்படி இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு கோவப்படாமல் இந்த ஒரு தடவை தான் பார்த்தீங்கன்னா நம்ம மெலியதாஸ் கோவத்தோட உச்சகட்டமான அப்படியே அழுதுட்டான். இங்கே பாரு மெலியதாஸ் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானாட்டு நம்மளை வெளியே கொண்டு வரணும் வழிவிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும்போது, ஆனால் அதே சமயத்தில் நம்ம மெலியதாஸ் கனவுல அழுகிறான்ல, ஆனால் இங்கே நிஜத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம மெலியதாஸ் அழுதுகிட்டே இருக்கிறான். அண்டு நான் இன்னும் ஒரே ஒரு தடவை நான் உன்னை விட்டுறேன், இந்த ஒரு தடவை நான் உன்னை விட்டாதான் லிஸ்ட் நான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும், செத்த உன்னை பற்றி நினைக்கிறத விட நான் மற்றவங்களை காப்பாற்றணும், அதுக்காக தான் நான் உன்னை தியாகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலியதாஸ் அழுதுகிட்டே இருக்கிறா. மெலியதாஸ் அழுகிறத பார்த்துட்டு எலிசபெத்துமே சேர்ந்து அழுதுட்டு இருக்கிறா. எப்படி நான் திரும்ப வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் பேசிகிட்டே இருக்கும்போது, எப்படி நீங்கள் உங்களோட எமோஷன்ஸை தாக்கிட்டீங்க நீங்கள் வந்துட்டீங்களா, இல்லை உங்களுக்கு எமோஷன்ஸை எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனேரி பேசிகிட்டே இருக்கிறா. ஜெனேரி என்ன கேள்வி இதெல்லாம், என் காதலி நான் மறந்துடுவேனா, எப்பவுமே என் காதலி எனக்குள்ளேயே தான் இருப்பா அப்படின்னா என்ன அர்த்தம், நான் இந்த ட்ரையலில் பாஸ் ஆகிட்டேன்ல, என்னோட பவர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலியதாஸ் பேசிகிட்டே இருக்கும்போதே சீன் கட் பண்ணால் நம்ம பேன் தான் ஏதோ ஒரு பாரில் குடிச்சிட்டு மட்டையாயிட்டான். டேய் பேன் எந்திரிடா அப்படின்னு ஜெரிக்கோ கத்திட்டே இருக்கிறா. என்னன்னு கேட்டதுக்கு, இங்கே இருக்கிற எல்லா குடிகாரங்களுமே நம்மள ஒரு மாதிரியாக தான் பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம சீக்கிரம் இங்கேருந்து போயிடலாம், எனக்கு இங்கே இருக்கிறக்கே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு ஜெரிக்கோ சொல்லிகிட்டே இருக்கிறா. அவங்களாம் ஒன்றும் என்ன பார்க்கல, அவங்களாம் பொம்பளை பார்த்தாலே இப்படி வழி வேணுங்க, ஸோ எந்ததாக இருந்தாலுமே ஒரு பாரில் இவ்வளோ அழகான பொண்ணு இருக்கும்போது எல்லாருமே பார்க்க தானே செய்வாங்க அப்படின்னு, சரிவா நான் தூங்குறதுக்கு சரியான இடத்த போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேன் இந்த ரேவன் சிட்டி ஆஃப் தீவ்ஸ் அப்படிங்கிற ஊருக்குள்ளே ஒரு ஹோட்டலில் தங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா இடத்த எடுக்கிட்டே இருக்கிறான். ரொம்பவே டைட்டாக இருக்குது அப்படின்னா இந்த ஹோட்டல்லேயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹோட்டலுக்கு இவ்வளோ அதிகமாக பணம் எல்லாம் தரணுமா அப்படின்னு ஜெரிக்கோ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் செத்தவனை திரும்பிங்க உயிரோடு கொண்டு வரதில் எவனாவது ஏதாவது பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேன் கேட்டுகிட்டே இருக்கிறான். அந்த மாதிரியில் இது மேலே ஒரு பனிப்பையை பைத்தியகாரத்தனமாக பண்ணிட்டு இருந்தான். நீங்கள் அந்த பனிப்பையனை ஏதோ பண்ணுற மாதிரின்னு சொல்லிட்டு பெட்டு கட்டிலுக்கு இது உடச்சிடாதீங்க நீங்கள் பண்ணுற வேலையில், அதனால் போய் தைரியமாக போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரமே பார்த்தீங்கன்னா கலைச்சு அமுச்சு விட்டுறான்.
டேய் என்னடா அது இந்த இடமுழுக்கு இப்படி கரப்ப மூச்சு இருக்குது எனக்கு இருக்க பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிக்கா கத்திட்டே இருக்கிறான். தோ பாடுறேன் இந்த உலகத்தில் நீங்க மட்டும் தான் இருக்கிறியா, அதுவுமே ஒரு உயிரினம் தானே, அதுவும் தான் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பேன் பேசிட்டே இருக்கிறான். ஸோ ஜெரிக்காவுக்கு பெட்டை கொடுத்துட்டு நம்ம பேன் பார்த்தீங்கன்னா தரையில் படுத்துட்டு இருக்கிறான். நீ ஏன்டா கீழே படுத்துட்டு இருக்கிற, என் கூட வந்து படுத்துக்கலாம் அப்படிங்கும்போது எங்கப்பா இங்கே பாடுறா யாரும் என்னை பற்றி கவலைப்படுறாங்களாட்டு இருக்குது அப்படின்னு பேன் பேசிட்டே இருக்கிறான். ஏன்னா நீ கீழே படுத்தீங்கன்னா உன் மேலே பூச்சி வரும்ல, அதனால தான் உன் மேலே அக்கறையில் கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறான். அப்படின்னா உனக்கு இந்த ஊரை பற்றி நல்லா தெரிய மாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெரிக்கோ கேட்டுகிட்டே இருக்கும்போது நான் சின்ன வயசில் இந்த இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம பேன் சொல்லிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் வெளியே சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே போடுற யாரையும் பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம போய் அவங்கள காப்பாற்ற வேணாம் அப்படின்னு ஜெரிக்கோ கேட்டுகிட்டே இருக்கும்போது தேவையில்லை, ஏன்னா இந்த இடம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஒரு தீவ்ஸ் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இது பேன் பேசிகிட்டே இருக்கிறான். இதானே அந்த செத்தவனை உயிரோடு கொண்டு வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அவனை கண்ணுமிக்கிற நேரத்தில் நம்ம பேன் பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டு அவனோட ஹோட்டல் ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்து போட்டுட்டான். எப்பறம் அதுக்குள்ளே போய் அவனை காப்பாற்றிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிக்கோக்கு ஆச்சரியமாக இருக்குது. சரி என்ன நீ தானே அந்த செத்தவன் உயிரோடு கொண்டுட்டு வந்த, இந்த படத்தை வேணா வச்சுக்க, எனக்கு அந்த காரியத்தை எப்படி பண்ணேன்னு எனக்கு நீ இப்போ கண் கூட பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேன் பேசிகிட்டே இருக்கிறான். இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, நீ ஒன்றும் நான் வச்ச ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு நிறைய தான் பேசிகிட்டு இருக்குது. இங்கே பாடுறா ஒரு நிறையெல்லாம் பேசிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிக்கோ ஆச்சரியமாக இருக்குது. இது ஒரு வேர் ஃபாக்ஸ் அப்படின்னு ஒரு சூப்பர் ஹியூமனாக தான் இருக்கணும் இது அப்படின்னு பேன் பேசிகிட்டே இருக்கிறான். எனக்கு உங்கள் உதவி எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பின அந்த வேர் ஃபாக்ஸ் மயக்க மட்டும் கீழே வந்துருச்சு. மயக்க மட்டும் கீழே வந்த ஃபாக்ஸுக்கு தையல் எல்லாமே போட்டு விட்டு ஜெரிக்கோ பார்த்தீங்கன்னா பெட்டில் படுக்க வச்சுட்டா. வீச்சு வேணாம், எங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே நரகம் தான், எங்களுக்கு ஒவ்வொரு நாளுக்குமே சாப்பாட்டுக்கு அலையணும், தூக்கத்துக்கு அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் பேசிகிட்டே இருக்கதாண்டா. அதே சமயத்தில் நம்ம வேணுமே இதே ஊரில் தான் இருப்பான்ல, அவனுக்குமே பார்த்தீங்கன்னா சில ஃப்ளாஷ்பேக்கு. ஸோ பசினால அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் வந்துட்டு நிறைய கிழங்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். அந்த கடைக்காரனமே சும்மா விட்டுருவானா, திருடிட்டு போனா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம பேனை பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்து எடுத்துருவான். உன்னை அந்த அபர்டீன் சிறையில் போய் அடைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்காரன் போய் அடைச்சிட்டான். ஆனால் அந்த சிறையில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ஜிவாகோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறான். டேய் குட்டி பையா யாரா நீ, இந்த உனக்காக சாப்பாடு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறான். உன்னோட கண்களை பார்த்தா சாதாரண மனுஷனோட கண்ணு மாதிரியே தெரியல, நான் இந்த இடத்துல இருந்து தப்பிக்க போகிறேன், என்ன நீ என் கூட வந்து சேர்ந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 3வது இன்னொரு மனுஷன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஸோ உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேன் கட்டிகிட்டே இருக்கும்போது என்னோட பேர் தான் ஜிவாகோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான். அந்த இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடுமே முடிக்கப்பட்டது. ஸோ உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடு போக தான் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே சமயத்தில் நான் போட போகிற ஆக்ஷன் அனிமே சீரிஸில் இது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக போட போகிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் இன்னும் 2 சீரிஸ் எப்படியாவது லவ் சீரிஸ் எடுத்து போட்டதுக்கப்புறம் தான் ஒரு ஆக்ஷன் சீரிஸை எடுப்பேன். ஏன்னா எப்போ பார்த்தாலுமே டிஷ்யூன் இருந்தால் அப்புறம் எப்போ தாங்க லவ் எல்லாம் பண்ணுறது. அதனால தான் இந்த எபிசோடு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லவ் சீரிஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி உங்களை நான் புது எபிசோடில் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.